Okay, guys, we'll start. Sorry, last class I remember it was on Friday, right? The classification of IP addresses பத்தி எல்லாம் நான் discuss பண்ணியிருந்தேன். IP classification, correct? So let me take this syllabus. Okay. So IP classification discuss பண்ணுவோம். We have to start with binary to decimal, subnetting class C, B, and A. Okay, நான் last class சொல்லியிருந்தேன். We have a very important topic in networking அப்படின்னா that is nothing but subnetting. நீ எந்த நெட்வொர்க்கிங் இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை கிளவுட் இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை வாட் எவர் இட் இஸ், ரைட்? நான் ப்ரோக்ராமிங் ஐடி டொமைன் அதை போனால் அஃப்கோர்ஸ் வந்து யூ வில் ஹாவ் நெட்வொர்க்கிங் கொஷின்ஸ். நெட்வொர்க்கிங்கில் அஃப்கோர்ஸ் திஸ் சப்னெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 15 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் வி கம்ப்ளீட்டட் 15 டாபிக்ஸ். We have completed 10 days of our class, correct? So in fact we have 5 more days. This 5 more days குள்ள வந்து 13 topics complete பண்ணணும். Challenging தான். I will see. Okay, maybe I think இது கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரே கைண்ட் ஆஃப் டாபிக் தான். சப்நெட்டிங் தான் 16 to 20 வரைக்கும். வில் சி. ஓகே, ஸோ யூஸ்வலி இட் வில் டேக் டைம் கைஸ். நான் யூஸ்வலாக கிளாஸஸ் எடுக்கும்போது ஐ டீச் சப்நெட் கிளாஸ் சி. அவங்கள பண்ணுறதுக்கு 1 day டைம் கொடுப்பேன். நெக்ஸ்ட் டே ஐ ஸ்டார்ட் கிளாஸ் பி, நெக்ஸ்ட் டே ஐ ஸ்டார்ட் கிளாஸ் சி. பட் இங்கே இந்த பூட் கேம்பில் தட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். சரி, அதனால நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவேன். நீங்கள் வந்து இந்த ரெக்கார்டிங்ஸை வாட்ச் பண்ணிவிட்டு நான் ஆல்சோ வில் கிவ் சம் எக்ஸசைஸ் ஃபார் யூ கைஸ் டு டூ. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோன்னா தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் இன் சப்நெட்டிங். சரி, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் உனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா சப்நெட் இஸ் கோயிங் டு பி a very ஃபேவரட் டாபிக் ஃபார் யூ. இட்ஸ் ஃபுல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஐ லைக் மேத்தமெட்டிக்ஸ், அதனால எனக்கு சப்நெட்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஹூ லைக் மேத்தமெட்டிக்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் யூ வில் லவ் சப்நெட்டிங். சரி, அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஐ வில் ஜஸ்ட் கம்ப்ளீட் திஸ் பாயிண்ட் 16. ஓகே, பேசிக் பைனரி டு டெசிமல். அது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் பைனரி டெசிமல்? யூ ஆல் நோ தட், ரைட்? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 8-bit பைனரி வேல்யூ எழுத போகிறேன். அதோட டெசிமல் வேல்யூவை வி கேன் கால்குலேட். Okay, so I'll say 1011110. Let's say this is the binary value. So decimal value கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். We all have done this in school days itself, கரெக்டா? மேபி நிறைய பேர் மறந்துருப்பீங்க. I'll recall this. See, இந்த லாஸ்ட் பிட் இருக்கு பார்த்தியா, இந்த பிட்டோட வெயிட்டேஜ் வந்து 2 power 0. Okay, which is இது வந்து 2 power 0 and இது வந்து 2 power 1 and this is 2 power 2, this is 2 power 3, 2 power 4, 2 power 5, 2 power 6 and then 2 power 7. These are the weightage of those bits. So 2 power 0 another, it's going to be 1. Okay, 2 power 1 another 2. This guy is 4. Either 8. Either 16. Either 32. This is 64 and this is 128. 128. Okay, let's erase these things. Okay, and the bit order values weightage எழுதிட்டேன். இப்போ வந்து எங்கெல்லாம் வந்து யூ ஹாவ் ஒன்ஸ், யூ ஹாவ் 1 over here, right? So 2 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. ஸோ வில் இக்னோர் 0 இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ வி ஹவ் 1 here which is in the place of 2 and we have 1 here which is in the place of 4 and 0 ignore 0. You have 1 in the place of 16, you have 1 in the place of 32, you have 1 in the place of 128. ஸோ எங்கெல்லாம் 0 இருக்கோ just keep ignoring it, guys. ஸோ இதை நான் இக்னோர் பண்ணிட்டேன், இது இக்னோர் பண்ணிட்டேன், இது because you know I have 0. ஸோ அந்த பர்டிகுலர் வெயிட்டேஜ் இருக்கா அந்த பிட்டை I'm just ignoring it. Okay, so now I need to calculate, I need to add these things, remaining for 128 plus 32 plus 16 plus 4 plus 2. Okay, but 32, 160, 176, 182. So the answer is 182. So I think I'm correct. 128 plus 32, 160, 176, 180, 182. Okay, so 182, ரொம்ப simple. Okay, அந்த மாதிரி I'll just give one more exercise. So இது நீங்கள் எந்த காம்பினேஷனாலும் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. We cannot try more examples on this. So நான் இன்னும் ஒரு 2-3 questions மட்டும் கொடுத்துட்டு I'll just go to the next one. Okay, I'll give one more binary value. So 1100 1100. So what is this? Okay, so again same thing. This is 128 plus 64. Okay, which is going to be 128 plus 64. Ignore this and இது வந்து 64, 32 and there's going to be 8 plus 4, correct? Yeah, so when you add this you're going to have 192, 204. I think the answer is 204. புரியுதுல என்ன சொல்ல வரேன்ட்டு? இது வந்து 128 bit, இது வந்து 64, இந்த பிட்டோட வேல்யூ வந்து 64, இது வந்து 8, இது வந்து 4. Okay, and when you add this you will be getting 204. Okay, so next one is I'll just give one more example.
1 1 0 1 1 0 1 1. Okay, yeah, so we'll try to calculate this. So 120 plus 64, I think 128 plus 64. அதுக்கப்புறம் you have 1 0, so ignore that. அது வந்து 32 வந்து இங்கே 0 இருக்கு, and then it's going to be 16 plus 8. Again you have 0, so ignore that. And you're going to have 2 plus 1. Okay, when you add this, you're going to have 192, 208, 208, and then 216, 219. See, I'm just calculating it. Maybe இது தப்பா இருந்ததுன்னா I may be wrong. நான் இப்போ அப்படியே நான் just count பண்றேன். Even I'm not checking your chats also. I think could be wrong, right? ஒருவேளை in case if it's wrong, please mention that in the chat. ஒருவேளை வந்து நான் இப்போ தப்பு பண்றேன், நீங்க லேட்டரா அது the actual value is something different and I'm calculating something different, ignore it, right? So possibilities are there. I think according to my calculation, I think these values are correct. ஒருவேளை இது தப்பா இருந்ததுன்னா just ignore it. Okay, yeah, so I think இப்போ பேசிக்கா binary to decimal ஓட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். And if the binary value is all 1, let's say, what is going to be the answer for this? எல்லாமே 1 இருந்தா என்ன அர்த்தம்? It's going to be 255. Okay, because 128 plus 64 plus 32 plus 16 plus 8 plus 4 plus 2 plus 1. So when you add this, you're going to get 255. So that's why you say, இப்போ எல்லா பிட்டுமே 0 இருந்ததுன்னா, what will be the value for this? 0. இப்போ எல்லா பிட்டுமே 1 இருந்துச்சுன்னா, what will be the value for that? It's going to be 255. So that is why when you have an 8-bit number, and the 8-bit number, the minimum value will be 0, and the maximum value will be 255. Here, okay. So either we just understood now. Now let's understand what is subnetting. இப்போ தான் நம்ம subnetting போல exact போறோம். And very important, guys, and of course you guys will love this topic also. Depends, many people will love this. Okay, subnetting படிக்கலாம். See, before we learn subnetting, we have to understand what is the purpose of it. Okay, let me take one lab, guys. From a CPT lab எடுத்துக்கலாமே. Okay, so I have this. I mean, I think you guys have this lab templates, correct? If it is not there, already na group la share பண்ணிருக்கேன். And in this video also, when you have this video in YouTube, you will have the link for that template also. Right? So people who don't have the CPT labs folder, you guys can download this and open the sublink to networks file. Okay, so this is the file that we have here. But just for understanding what I'm trying to say, I will solve this. Okay, so இப்போ என்கிட்ட வந்து ஒரு டோபாலஜி இருக்கு. அந்த டோபாலஜில ரெண்டு நெட்வொர்க்ஸ் இருக்கு. இந்த பக்கம் we gonna have network number 1. And the side we're gonna have network number 2. Okay, so network number 1 and 2 இருக்கு. சரி, we'll take this guy. யூஸ்வலாக நம்ம எப்படி ஐபி அசைன் பண்ணுவோம்? இந்த பக்கம் 1.1 போகும், இந்த பக்கம் 1.2 போகும், இந்த பக்கம் 1.3. this is yes. அதுக்கப்புறமா இங்கே வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? 2.1 கொடுப்போம், கரெக்டாக? ஸோ when you maintain the other side, network number 2 வந்து வேறு நெட்ஒர்க்கில் இருக்கனால we maintain it as 2.1. My question is, can I assign 1.4 here or not? Can I assign? ஒரு வேலை வந்து நீ வந்து எஸ் இட்ஸ் பாசிபிள் நினச்சேன்னு வச்சுக்கோங்க. 1.1 1.2 1.3 நீங்கள் 1.4 அசைன் பண்ணலாம் நினச்சேன்னா it is not possible. Okay, see, I'll show you. இது online meeting and then recorded sessions மாதிரி இருக்கிறதுனால I cannot interact much with you guys. So நானே பண்ணி காமிச்சிடுறேன். So I'm just trying to configure IP address 1. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு 1.1 configure பண்ணுறேன், இதுக்கு 1.4 configure பண்ணுறேன். We'll see what this will be. So I'll just go to the interface FA 0/0, IP address 91.168.1. Okay, then no shit. Interface FA 0/1. So in the interface, first interface 1.1 assign பண்ணியாச்சு. This part is done. Okay, இப்போ second interface 1.4 assign பண்ணலாமா? We'll try to, because 1.3 தானே இங்கே முடிச்சிருக்கேன். So 1.4 is available, right? Let's try to configure 1.4 over here. So second interface இருக்கேன், IP address 192.168.258.258.2.0. Okay, what it says, it's not accepting the IP address. So 1.4 I'm accept பண்ணிக்க மாட்டேன், because ஏன் அவன் சொல்றான் it is overlapping னு சொல்றான். It is overlapping now. What he's trying to say is, in the 1.1, what network it belongs to? What is the network address for this case? The network address is 1.0/24, correct? அப்போ நான் இங்க 1.1 அசைன் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான், இந்த பக்கம் 1.0 டிசைட் பண்ணிட்டான்.
அண்ட் அதுக்கப்புறம் நான் 1.4 ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது அதோட நெட்வொர்க் அட்ரஸும் என்னது? வாட் இஸ் நெட்வொர்க் அட்ரஸ் ஆஃப் 1.0? 1.0 நெட்வொர்க் அட்ரஸும் 1.0/24 தானே? அதான் பிகாஸ் வாட் இஸ் நெட்வொர்க் அட்ரஸ் கைஸ்? அந்த சீரிஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஐபி அட்ரஸ் கரெக்டா? அப்போ நான் இந்த பக்கம் 1.1 அசைன் பண்றேன். அவன் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டான், நோ ப்ராப்ளம். செகண்ட் இன்டர்ஃபேஸ்ல போயிட்டு 1.4 அசைன் பண்ணுவோம். அவன் சொல்றான் நீ 1.4 இங்கே யூஸ் பண்ற, விச் ஆல்சோ கம்ஸ் இன்டு வாட் நெட்வொர்க்? 1.0 நெட்வொர்க் 1.0/24. இஸ் நாட் அக்செப்டிங் இட் பிகாஸ் ஏன் ஆல்ரெடி இந்த சைடு நீ 1.0 யூஸ் பண்ணிட்ட, 1.0/1 யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கமும் வந்து நீ 1.0/1 யூஸ் பண்றப்போ இஸ் ஓவர்லாப்பிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இட் டசன்ட் டேக் த ஐபி அட்ரஸ். அப்போ நம்ம 1.1 1.2 1.3 அசைன் பண்ணுவோம். இந்த பக்கம் 1.0 வந்துருச்சு. இது வந்து 1.4 இஸ் ஃப்ரீ. நம்ம என்ன பண்ண முடியாது? இங்கே போய் என்னால் 1.4 அசைன் பண்ண முடியாது. அசைன் பண்ண ட்ரை பண்ணும்போது நமக்கு என்ன ஆச்சு? இந்த பக்கம் ஓவர்லாப்பிங்னு காட்டுறான் பாரு. அவன் சொல்றான் ஓவர்லாப் ஆகுது. எந்த நெட்வொர்க்கோட? 192.168 நெட்வொர்க்கோட ஓவர்லாப் ஆகுது. பிகாஸ் ஏன்? பிகாஸ் யூ ஹவ் கான்ஃபிகர்ட் த ஐபி அட்ரஸ் ஆன் திஸ் இன்டர்ஃபேஸ் ஆல்ரெடி. 0/0லயே நீ 1.1 கொடுத்துட்ட, அது பிலாங்ஸ் டு விச் நெட்வொர்க்? 1.0. ஸோ அதே நெட்வொர்க்ல இருக்க இன்னொரு ஐபி அட்ரஸ் நீ செகண்ட் இன்டர்ஃபேஸ் கொடுக்கும்போது இஸ் நாட் அக்செப்டிங். ஓகே, அப்போ ரவுட்டர்ஸோட ஒர்க் என்னது? இந்த பக்கம் 1.0 இருந்துச்சுன்னா இந்த பக்கம் என்ன இருக்கக்கூடாது? யூ ஷுட் நாட் ஹேவ் 1.0 பிகாஸ் ரவுட்டர்ன்றது என்ன டிவைஸ்? ரவுட்டர் இஸ் a device which connects different networkல. அதெல்லாம் நம்ம முன்னாடி கிளாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஓகே, அப்போ ரவுட்டர்ன்றது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ். அந்த டிவைஸ் கிட்ட போயிட்டு 1.0 இங்கே கொடுத்து இங்கேயும் 1.0 கொடுத்தனா அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு அக்செப்ட் இட். தட்ஸ் வை ஹி சேஸ் இன்கரெக்ட். ஸோ ஜஸ்ட் ஓவர்லாப்பிங்னு சொல்றான். நான் நோ ஷட் கொடுக்க ட்ரை பண்ணும்போது கூட he says incorrect IP address assignment. நீ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஓகே, and that is the reason we generally configure. ஓகே, இப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? 1.1 1.2 1.3க்கு அப்புறமா we just go with 2.1. when I configure 2.1 is it overlapping guys? இல்லை ஓவர்லாப் ஆகல. பிகாஸ் 2.1 இது 2.2 இது 2.3 அப்படின்னா இந்த பக்கம் எந்த நெட்வொர்க் இருக்கு? நெட்வொர்க் நம்பர் 1 இஸ் 1.0/24. நெட்வொர்க் நம்பர் 2 என்னது? 2.0/24. ஓகே, அப்போ இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் 1.0 2.0 இருக்கும்போது இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் வெரி வெல். இட் ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட்லி. பட் அதே வந்து இங்கே 1.1 இங்கே 1.4 நான் கொடுத்தேன்னா இட் சேஸ் வாட்? ஓவர்லாப்பிங். ஓகே, அப்போ என்ன ஆகுது? நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ இந்த நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுற ஒரு ஐபி அட்ரஸ் அந்த சைடில் நான் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த சைடில் என்ன யூஸ் பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷாக புது நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணணும். தட் இஸ் ஹவ் த ரவுட்டர் ஒர்க்ஸ். ஓகே, ரவுட்டரோட மேண்டட்டரி கண்டிஷன் இது. ஓகே, நவ் லிசன். ஓகே, இப்போ ஜஸ்ட் சி திஸ் டோபாலஜி ப்ளீஸ். இங்கே 1.0 யூஸ் பண்ணிட்டேன், இங்கே 2.0 யூஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் சம்திங் தட் வி ஆல்ரெடி ஹவ் டன் ரைட். நம்ம பண்ணியிருக்கோம் இந்த கிளாஸை. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த 1.0ன்ற ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க்ல எவ்வளோ ஐபிஸ் இருக்கு? 256 ஐபிஸ் இருக்கு கரெக்டா? நெட்வொர்க் அட்ரஸ் என்னது? 1.0. அது யூஸ் பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் என்னது? 1.255. அதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன் பிட்வீன் ஐபிஸ் இருக்கு பார்த்தியா? 1.1 to 1.254. இவ்வளோ ஐபிஸ் தான் யூஸபிள் ஐபிஸ் கரெக்டா? இந்த ஐபிஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.1 1.2 1.0. இப்போ இந்த 254 யூஸபிள் ஐபிஸ்ல எத்தனை ஆக்சுவலாக இங்கே யூஸ் ஆயிருக்கு? 2 யூஸபிளாக இருக்கு ஒரு நெட்வொர்க்கில் நமக்கு. பட் எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? 1.1 1.2 1.3. how many IPs are wasted? அப்போ நான் 254ல 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் -3 and the answer is 251. இப்போ 251 ஐபிஸ் இந்த நெட்வொர்க்கில் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல? ஐபிஎஸ் இங்கே 251 வேஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் when you take the same scenario இதுலேயும் அதே தானே? 256 ஐபிஸ் இருக்கு. நெட்வொர்க் அண்ட் ப்ராட்காஸ்ட்டை விட்டுட்டேன்னா you get 254 usable IP addresses, valid IPs. அந்த 254 வேலிட்ல how many you have used here? 2.1 யூஸ் பண்ணியிருக்கோம், 2.2 2.3. ஓகே, அகைன் என்ன இருக்கு? 3 ஐபிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டேன்? 251 ஐபிஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் திங்க். நம்ம நெட்வொர்க் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் இவ்வளோ ஐபி அட்ரஸஸ் வேஸ்ட் பண்ணும்போது அந்த நெட்வொர்க் நம்ம டிசைன் பண்ணனா இட்ஸ் வெரி வெரி பேட் டிசைன். உங்கள் நெட்வொர்க் டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீ டிசைன் பண்ணுற கரெக்டாக அந்த நெட்வொர்க் டிசைன் எப்படி இருக்கணும்னா இந்த ஐபி அட்ரஸோட வேஸ்டேஜை மினிமைஸ் பண்ணணும். யூ ஹேவ் டூ மச் ஆஃப் வேஸ்டேஜ். 251 ஐபிஸ் இங்கே வேஸ்ட் பண்ணிட்டேன், இங்கே ஒரு 251 ஐபிஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் டூ மச் ஆஃப் வேஸ்டேஜ் கரெக்டாக? அப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம டிசைன் பண்ணோம்னா அந்த ஐபிஎஸ் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சப்நெட்டிங் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸை புரிஞ்சு ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை நான் சொல்கிறேன். இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தானே இது சப்நெட்டிங். ஸோ நான் எல்லா கிளாஸுமே உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளமை சொல்லுவேன், அந்த ப்ராப்ளமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஓகே அதோட சொல்யூஷனை சொல்லுவேன். அப்போ சொல்யூஷன் உங்களுக்கு புரியும். இப்போ ப்ராப்ளம் என்னது? ஐபிஎஸ் வேஸ்டேஜ் இஸ் ஹேப்பனிங். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சப்நெட்டிங் படித்தோன்னா சப்நெட்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஐபிஎஸ் வேஸ்டேஜை வந்து வி கேன் ட்ரை டு அவாய்ட். ஓகே, சரி. ஸோ வேஸ்டேஜ் இருக்குன்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும் தானே சப்நெட்டிங்கோட பெனிஃபிட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் what IPS wastage is that we are making here. Okay,
ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய லேப்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஈவன் இஃப் யூ டேக் என்ஜி லேப்ஸ் எடுத்துனா கூட, ஐ வில் டேக் திஸ் கை. நம்ம சிசிஎன்ஏ பூட் கேம்பில் ஸ்டாட்டிக் ரூட்டிங் 3 ரவுட்டர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதில் கூட பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து அதே மாதிரி நிறைய ஐபிஎஸ் நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். யூ டேக் திஸ் லேப், இதுலையுமே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்கே 1.0 இருக்கு. இதில் எவ்வளோ ஐபி வேஸ்ட் ஆயிருக்கு? அகெயின் 1, 1.2, 1.3 3 ஐபி. ஸோ அவ்வளோ ஐபி வேஸ்ட் ஆயிருக்கு. 251 ஐபிஸ் இதில் வேஸ்ட். இதில் 221 ஐபிஸ் அதே வேஸ்டேஜ் தானே. பிகாஸ் 256ல் 2 நெட்வொர்க் அண்ட் ப்ராட்காஸ்ட்டு அண்ட் 1 2 3 மைனஸ் பண்ணால் 254 மைனஸ் 3 இஸ் 251 ஐபிஸ். 251 ஐபிஸ் வேஸ்ட் ஹியர் as well. இங்கேயும் 210 வேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் மோரோவர் இந்த சைட் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இங்கே 2 ஐபி தானே யூஸ் ஆயிருக்கு. இங்கேயாச்சும் 3 யூஸ் ஆயிருக்கு, 1 2 3ன்ட்டு. பட் இங்கே எத்தனை யூஸ் ஆயிருக்கு? 2 தான் யூஸ் ஆயிருக்கு. அப்போ how many wasted? 252. இங்கே வேஸ்ட் 252 வேஸ்ட். ஓகே, அப்போ நம்ம சின்னதாக ஒரு 5 நெட்வொர்க் தான் இருக்குது இந்த டோபாலஜியில். இந்த 5 நெட்வொர்க்கை நம்ம டிசைன் பண்ணும்போது எவ்வளோ ஐபிஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கோம்? மோர் தென் 1000+ ஐபிஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி பேட் டிசைன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டிசைன் ஷுட் மினிமைஸ் தி வேஸ்டேஜ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றதை we can understand in the subnetting topic. Okay, so yes, நான் அந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு I'll just take packet tracer file again. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே டோபாலஜி தான், அதே ரவுட்டர் தான். என்ன அசைன் பண்ண போகிறேன்? 1.1 இங்கே அசைன் பண்ண போகிறேன், 1.2 இங்கே அசைன் பண்ண போகிறேன், 1.3 இங்கே அசைன் பண்ண போகிறேன். இங்கே 1.4 பண்ண போகிறது இல்லை. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா 1.129. ஓகே, 1.130, 1.131. ஓகே, ஸோ அசைன் பண்ணுவோமா? 131. சரி, இது ஆல்ரெடி அசைன் ஆயிருக்கு. 1.1 அசைன் ஆயிருக்கு. இதை போய் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். 1.129 அசைன் ஆகுதான்னு பார்ப்போம். சப்போஸ் அசைன் ஆகாது எவ்வளோ. சரி, 1.4 கொடுத்தேன், அசைன் ஆகலை, எரர்னு காட்டுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு 1.4 போல 1.129 கொடுக்குறேன். அப்பயும் அதே எரர் தான் வருது. ஓகே, பிகாஸ் அகைன் வி நோ திஸ் நோட் செட் கொடுத்தோம்னா இன்கரெக்ட் ஐபி அட்ரஸ் அசைன்மெண்ட் வருது பாரு. என்ன ரீசன்? பிகாஸ் அகைன் 1.1 எந்த நெட்வொர்க்கில் இருக்கான்? 1.0 நெட்வொர்க்கில் இருக்கான். 1.12 எந்த நெட்வொர்க்கில் இருக்கான்? 1.0 நெட்வொர்க்கில் தான் இருக்கான். அதனால அகைன் சேம் ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் ஐபி அசைன்மெண்ட் அவன் சொல்கிறான், இந்த ஐபி ஆல்ரெடி இந்த நெட்வொர்க்கில் இருக்குது, அதை என்ன பண்ண முடியாது, இந்த சைடில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். மேக் சென்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்மிட்டிங் கற்றுட்டு வர போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வில் கம் டு த சேம் லேப். இந்த மிஷினுக்கு இந்த ஐபி, இந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ்க்கு இந்த ஐபி அசைன் பண்ண போகிறேன். இந்த ரவுட்டர் இஸ் கோயிங் டு அக்செப்ட் இட். இப்போ ரிஜெக்ட் பண்ணுற அதே ரவுட்டரை இன்னும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இட்ஸ் கோயிங் டு அக்செப்ட் திஸ் ஐபி அட்ரஸ், ரைட்? ஸோ வில் சி. ஓகே, I'll take the whiteboard here.